ஒரு கொஞ்சம் தான் காட்டினா இதுவே 6 மணி நேரம் ஓடும். ஏன்னா 15 வருஷமா நான் போராடாத போராட்டம் இல்லை. நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு, கடந்த 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னு. அப்போ 1,00,000 பிரச்சனைகளை தந்தவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் தந்தாங்க. எல்லாரும் விதிக்கு வந்துட்டிய. விவசாயிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள் எல்லாரும் விதிக்கு வந்து போராடிட்ட. இந்த பிரச்சனையை தந்தவன் திருப்பி எப்படி ஆட்சிக்கு வர்றான்? எப்படி வர்றான்? பிரச்சனையை தந்தவர்கள் எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றார்கள்? இந்த பிரச்சனையோட உன்னோட நின்று வந்தவன் எப்படி வீதிக்கு வந்தேன்? இப்போது உங்கள் மகன் முன்வைக்கிறது, எல்லா பிரச்சனைக்கும் உன்னோட நின்றுருக்கேன், உன் பிரச்சனையை தீர்க்கணும் தான் இந்த இடத்துக்கு, இந்த களத்துக்கு வந்திருக்கேன். இத்தனை போராட்டத்தில் நின்ற மகன் இப்போது 26 தேர்தல் களத்தில் நிற்பது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற போராட்டத்தில் இருக்கேன். இப்ப எந்த பக்கம் நீ நிக்க போற? பிரச்சனையை தந்தவன் பக்கமா, பிரச்சனைக்கெல்லாம் உன்னோடு வந்தவன் இதை தீர்க்க வேண்டும் என்று வந்தவன் பக்கமா? இது 2 தான் தேர்தலில் போட்டி. அப்புறம் 4 முனை 3 முனை ஒரு முனையும் கிடையாது. அவன் 3 பேரும் ஜூலாயுதம், உன் மகன் வேலாயுதம். அவன் பூரா லஞ்சம், இலவசம், அண்டா குண்டா, மிக்சி கிரைண்டு, 2000 3000. இவன் உண்மை நேர்மை, வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் நேர்மை. இப்ப எந்த பக்கம் என்னை பெற்றவர்கள், எந்த பக்கம் என் உடன் பிறந்தவர்கள் நிற்க போற? பிரச்சனையை தந்தவன் பக்கமா, பிரச்சனை தீர்க்கணும்னு வந்த உன் பிள்ளை பக்கமா? இதை முடிவெடுத்துக்க. பார்த்து சிந்திச்சு பார்த்து செய்கையை மாற்று. சிறுசாயிருக்கையில் திருத்திக்க. தாத்தா பட்டுக்கோட்டை சொல்றது அவ்வளவுதான். விவசாய சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. ஒன்னே ஒன்று, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை இப்ப ஏற்போம். இதை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. உங்க கூட பிறந்தவங்க, பெற்றவங்க, நண்பர்கள், படித்தவங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை கடத்தணும். எப்படியாவது ஒரு ஓட்டை போட்டு 15 வருஷமா வீதியில் கத்துறான் ஒருத்தன், அவனை சட்டசபைக்குள்ள அனுப்பி மொத்த கூட்டத்தையும் ஒத்த புலி அனுப்பி மிரட்டுவோம்னு சொல்லு. ஓடு, நீ போட்டுவிடு போட்டுவிடு போட்டுவிடு, அவ்வளோதான் சொல்கிறேன். உன் மகனுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி. 1 ரூபா ஓட்டு கொடுக்காம ஒரு புள்ள நல்ல கருத்தை சொல்லி காசை தராம கருத்தை சொல்லி வென்றான். கோடியை கொடுக்காம கொள்கை சொல்லி வென்றான். நீங்க கொள்கையின் பக்கம் நிற்க போறீர்களா, கொள்ளையடித்த கோடியின் பக்கம் நிற்க போறீர்களா என்பதை என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியோர்கள், தாய்மார்கள், உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்கள், முடிவெடுங்கள், நல்ல முடிவாக எடுங்கள். எப்போதும் சரியானதை தேர்வு செய்கிற நீங்கள். பையனுக்கு பொண்ணு வாக்க போனான் நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை போனான் நல்ல பையன், கறி வாங்க போனான் நல்ல கறி, ஆடு வாங்க போனான் நல்ல ஆடு, மாடு வாங்க போனான் நல்ல மாடு, நகை வாங்க போனான் நல்ல நகை, புடவை எடுக்க போனான் நல்ல புடவை. எல்லாத்தையும் தேடி தேடி தேர்வு செய்த என் சொந்தங்களே, 5 ஆண்டு கால நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற தலைவனில் ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்யுங்கள். யார் கையில் நாடு இருந்தால் பத்திரமாக இருக்கும், நலமாக இருக்கும், பலமாக இருக்கும் என்று முடிவெடுத்து தேர்வு செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் மகன் என்னுடைய வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம்.